அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதற்கான வாய்ப்பை ராகு கேது பயிற்சி எந்தெந்த விஷயங்கள்ல ஏற்படுத்துகின்றன, அது மட்டுமல்லாது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான நேரமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராகு விலகுகிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பல சிரமங்கள் விலகுவதற்கு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மோட்சக்காரகர் ஜென்ம ராசியில் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் அவருடைய சப்தம பார்வை பல தருணங்களை மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நிஜ வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றன. 8-10-2023 முதல் ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகின்றன. அடுத்த சுமார் 1.5 ஆண்டுகள் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதற்கான வாய்ப்பையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. குரு பயிற்சி எப்படி அதீத நன்மை கொடுக்குமோ அதே போன்று சனி பயிற்சியால் எப்பேற்பட்ட நிலை ஏற்படுமோ, எப்படி மாற்றம் ஏற்படும் என்று முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ராகு கேதுவின் பயிற்சியும் மிக முக்கியமாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. ஏனென்றால் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படுவது, திருமண பாக்கிய தடைகளை அதீதமாக சந்திப்பது, ஒரு அடி முன்னேற்றத்தில் பல அடி சறுக்கல்களை சந்திப்பது போன்ற அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ராகு கேதுவின் அமைப்பு தான். அப்படிப்பட்ட ராகு கேதுவின் அமைப்பு தங்களுக்கு எப்படி அமைந்துள்ளது என்பதை மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ராகு கேதுவுக்கு என்று தனியாக ஆட்சி வீடு எதுவும் கிடையாது. இது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களுக்கு தனக்கென ஒரு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அது போன்ற அமைப்பு ராகு கேதுவிற்கு இல்லை என்பது அனைவரையுமே சமமாக பாகிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் ராகு கேது கொடுக்கின்றன. அதிலும் ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. பகை கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன. ராகு கேதுவினுடைய இந்த நிலைக்கே சூரியன் சந்திரன் தான் காரணம் என்பதால் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது ராகு கேதுவால் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதன் காரணமாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராகு கேது அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது புதன் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் சமகிரகமாக இருக்கின்றன. தற்போது கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்கும் சமகிரகத்திற்கு பயிற்சியாவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகுவை பொறுத்த வரைக்கும் அவரது பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை விட அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்றுதான் கேதுவின் அமைப்பும் நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே 3வது மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படுகிறவர் ராகு, 4வது கிரகமாக இருப்பவர் கேது. இந்த 2 கிரகங்களுக்குமே நிலவுகளின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு 27 நிலவுகளும் கேதுவிற்கு 14 நிலவுகளும் உள்ளன. சூரிய குடும்பத்தில் மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதுதான் இந்த ராகு கேது. எனவேதான் மற்ற கிரகத்தின் பெயர்ச்சியுடன் சேர்த்து இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியும் உன்னிப்பாகவும் கவனம்
கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஜாதகத்தில் ஜனன கால அடிப்படையில் தோஷம் இருந்தது என்றால் நிச்சயமாக அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்வதால் நல்ல பல நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் சூழ்ந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவேதான் இந்த ராகு கேதுவின் பரிகாரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அமிர்தத்தை பருகக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேதுவிற்கு கிடைத்ததால் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமல்லாது நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அதீதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த 2 கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பவர் எவரும் இல்லைங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் சனி எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அதே போன்று திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் ராகு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படியே செயல்பட வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படி இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக அள்ளி தரப்போகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ராகு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்கு வருவது அஷ்டம பாதிப்புகளால் ஏற்பட்ட பல சிரமங்கள் தொல்லைகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்திற்கு மாறியிருக்கக்கூடிய ராகுவால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சில அலைச்சல்கள் சற்று கடின உழைப்பு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்த்த மிகப்பெரிய மாற்றத்தை வித்திட போகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் அமர்வது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் கேதுவின் பார்வையானது சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு கிடைக்கிறதுங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே திருமண உள்ளிட்ட பல சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களது புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இருந்த அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இருந்தாலும் ஜென்மராசியில் அமர்வதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு ராகு கேது பயிற்சி துவங்கி முதல் 3 மாதத்திற்குள் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள். மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.